கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று கடவுள் நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கிற இறைவார்த்தை தொடக்க நூல் அதிகாரம் 12 இறைவார்த்தை 2. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். கடவுள் ஆபிரகாமுக்கு கூறுகிற வாக்குறுதி. இந்த வசனத்தில் கடவுள் ஆபிரகாமை பெரிய இனமாக்குவேன் என்று கூறுகிறார். ஆபிரகாம் கடவுள் மேல் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைத்திருந்தார். அதனால்தான் கடவுள் இந்த வாக்குறுதியை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமும் கடவுள் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். நாமும் நம் வாழ்வில் கடவுளின் வார்த்தைகளை அப்படியே நம்பி செயல்பட வேண்டும். அது நம்முடைய வாழ்வில் மிக பெரிய ஆசீர்வாதத்தை உருவாக்கும். அந்த ஆசீர்வாதம் நம்மை மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் நன்மை அடைய செய்யும். நம் வாழ்வில் கடவுள் மிகப்பெரிய திட்டத்தை கொண்டிருக்கிறார். அந்த திட்டம் நம் வாழ்வில் நமக்கு நடக்கும் என்ற நம்பிக்கை முதலில் நமக்கு வர வேண்டும். இப்போது என்ன சிக்கல்களில் நீங்கள் இருந்தாலும் கடவுளின் திட்டத்தை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். நம் விசுவாசமும் நம் செயல்பாடுகளும் நம் பெயரை சிறப்பிக்க செய்யும். நல்லது செய்யும் வழியில் நாம் பிறர் நட்பையும் மதிப்பையும் பெறுவோம். எப்படி நற்பெயரை பெறுவது? நம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அன்பாகவும் அவர்களுக்கு தேவையான உதவியையும் செய்ய வேண்டும். பணியிடத்திலும் நேர்மையாகவும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும். அருகிலுள்ளவர்கள், அண்டை வீட்டார்கள், நண்பர்களுக்கு நம்மால் உதவி செய்ய வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக உதவ வேண்டும். தினமும் கடவுள் வார்த்தையை தியானித்து ஜெபிப்பதன் மூலம் நம்மை நாமே கிறிஸ்துவுக்குள் வளர்த்து கொள்ள முடியும். இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.